ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த காரியம் குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படின்னு. அப்படி இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்னா சிலுவைக்கும் உயிர்த்தெழுதலும் இந்த இடைப்பட்ட இந்த 3 நாட்கள், இந்த 3 நாட்களில் இயேசு எங்கு சென்றார், என்ன செய்தார்? பொதுவாக பலர் சொல்லுவாங்க, இயேசு கல்லறையில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார், அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்தார் அப்படின்னு. ஆனால் வேதம் அதுக்கு தெளிவான சில ஆதாரங்களை ஆச்சரியப்படும் வகையில் நமக்கு கொடுத்துருக்கு. அது என்னன்றது தான் இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இயேசு மரித்தவுடன் அவரது ஆவி பாதாளத்தில் இறங்கியது என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வ காலத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமை போனவைகள். இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவர் மாம்சத்திலே மரித்து ஆவியிலே உயிரோடு எழுந்தார் என்று. அவர் ஆவியிலே பாதாளத்தில் இறங்கி நோவா காலத்துல எப்படி கீழ்ப்படியாம போனாங்களோ, தேவன் எவ்வளோ பொறுமையா காத்திருந்து நோவா காலத்தில் இவங்கெல்லாம் மனம் திரும்புவாங்க, பேழைக்குள்ளே வருவாங்கன்னு காத்திருந்த போதும் அவங்க மனம் திரும்பாமல் தவறான வழிகளில் போனனால இந்த உலகத்தை ஆண்டவர் ஜலத்தினால் அழிச்சார். அப்படி கெட்டு போன அந்த ஆவிகளின் மத்தியில் தேவன் வெற்றி சிறந்தவராய் போய் பாதாளத்தில் பிரசங்கித்தாராம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தாவீது இவங்க எல்லாம் மரணத்துக்கு அப்புறம் நித்தியத்தை சுதந்திரிக்கிறதுக்காக காத்திருந்த இடத்துக்கு தான் இயேசு சென்றார். ஏன் இயேசு அங்கே சென்றார் தெரியுமா? மரணத்தின் பிடியில் இருக்கிறவர்களை இயேசு தன்னுடைய மரணத்தின் மூலமாக விடுதலையாக்கினார். அவர் உன்னதத்தில் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு சென்றார் என்று சங்கீதக்காரனும் எபேசியர் 4:8 தெளிவாக கூறுகிறது. அவர் மரணப்பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அதனால தான் நாம மரணத்தை குறித்து ஒரு நாளும் பயப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்கிறது. 3ஆவதாக இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஏன் இயேசு பாதாளத்தில் போய் தான் இந்த காரியத்தை செய்யணுமா? மேலிருந்தே செஞ்சிருக்கலாமே, அவர் சொன்னால் இந்த விஷயம் நடக்குமே அப்படின்ற கேள்விகள் பல பேருக்கு எழும்பும். ஆனால் இதற்கு அழகான பதில்கள் வேதத்தில் ஆண்டவர் குறிப்பிட்டிருக்காரு. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். இப்போ பொதுவாக ஒருத்தர் நம்மளை பார்த்து நம்ம கிட்ட சவால் விடுவாங்க, நீ தோத்து போயிடுவே, உன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது சவால் விட்டாங்க அப்படின்னா அந்த சவாலில் நம்ம ஜெயிக்கிறது ஒரு முக்கியமான காரியமாக இருந்தாலும் நம்முடைய ஜெயம் என்பது நம்ம எதிர்க்க நம்மளை சவால் விட்ட எதிரிகளிடத்தில் இருக்கும்போது அந்த ஜெயம் மிக சிறப்பான வெற்றியாக இருக்கும். அப்படித்தான் இவரை கொன்னுட்டா எல்லாமே முடிஞ்சிரும்னு நினைச்ச சாத்தான் இடத்துல அவனுடைய கோட்டைக்குள்ளேயே போயிட்டு சிலுவையில் நீ என்னை அடித்து என்னை கொன்னுட்டன்னு நீ நினைக்கிற, ஆனால் அது உன் முடிவு அல்ல, அதுதான் தொடக்கம்னு ஆண்டவர் அந்த இடத்துல போயிட்டு அவனோட கோட்டையிலேயே போயிட்டு அவன் தலைமையிலேயே போட்டு மரணத்திற்கு உரிய மரணத்தின் அதிபதியாக இருக்கிறவனுடைய அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு பெற்றுக்கொண்ட நாளாய்தான் இந்த 3 நாட்கள் இருக்கிறது. இந்த 3 நாட்கள் வெறும் நாம் அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல, காத்திருக்க வேண்டிய நாட்கள் இல்லை. இந்த 3 நாட்கள் நாம் கொண்டாடப்பட வேண்டிய நாட்கள். இந்த 3 நாட்கள் ஆண்டவர் தன் வெற்றியை பிரசங்கித்தார். ஆண்டவர் சிறைப்பட்ட பரிசுத்தவான்களை விடுவித்தார்.
ஆண்டவர் மரணத்தையும் சாத்தானையும் ஜெயித்தார். அதனால்தான் அவர் மரணத்தை வென்று 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இன்னைக்கு நாம எல்லாரும் நம்மளுடைய இருதயத்துல, ஆண்டவர் என் இருதயத்துல உயிர்ப்பியும் ஆண்டவரே, என் இருதயத்துல வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலும், ஆண்டவர் நம்முடைய இல்லங்களிலும் சந்தோஷமாக வந்து நமக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் ஏற்ற நேரத்தில் ஏற்றவைகளை செய்து ஆசீர்வதித்து நம்மையும் நம் குடும்பங்களையும் வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.